மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு விஜய் சமைச்ச எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச சுயமும் செஞ்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்படியே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயே பார்த்திங்க அப்படின்னா நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பொண்ணு காவேரி தூங்க சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரியும் சாரதாவையும் காரில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ண போகிறாரு. அப்போ போகும்போதே உனக்காக எல்லாமே நான் செஞ்சேன் காவேரி, உனக்கு பிடிச்ச சாப்பாடு ஏற்கனவே நான் உனக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடு, உன் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி தாத்தா என்னோட சித்தி எல்லாத்தையுமே உனக்கு வந்து காமிச்சேன், ஆனால் உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசில் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும், உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தான்னு எதுவும் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு நிறையா விஷயம் ஞாபகம் இல்லை, எனக்கு சில விஷயமே எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு கண்டிப்பாக சீக்கிரம் எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு கொண்டு வருவேன் காவேரி, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட பர்த்டே அன்னைக்கு அடுத்த நாள் வந்து கங்கா அதுக்கப்புறம் யமுனா எல்லாமே வந்திருப்பாங்க. என் பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் நேரில் வந்து விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை பார்த்து பர்த்டே அன்னைக்கு வந்து விஷ் பண்ண அவரும் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஒரு பொண்ணு காவேரியும் கூட்டிகிட்டு எல்லாருமே வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக காவேரி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து கங்காவும் யமுனாவும் பார்த்திங்க அப்படின்னா விஜயையும் காவேரியோட பொண்ணு சின்ன காவேரியும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ தான் காவேரிக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.